இறந்து போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. வேதத்திலேருந்து ஒரு வசனத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். எங்க சாட்சி சொன்னாலும் இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் சொல்லணும்னு சொல்லி ஆவியானவர் பேசினாரு. நிஜமாவே இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறிச்சு. நான் பாதாளத்துல இருக்க வேண்டிய ஒரு ஆளு, நான் நிஜமாவே குழியில் இருக்க வேண்டிய ஒரு ஆள். ஆனாலும் தேவன் எனக்கு கிருபையாய் தயவாய் இரக்கமாய் ரட்சித்தாரு. ஆனால் நான் இங்கே நிற்கிறது தேவனுடைய கிருபை தான். நான் இங்கே கொடுங்கையூர் பகுதியிலேருந்து வரேன், மணலி கிட்ட இருக்கேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா, இங்கே சென்னையில் இருக்கிற KMC ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஃபஸ்ட்டு பையன், 2வது பொண்ணுன்ற சந்தோஷத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். பார்த்திங்கன்னா பாப்பா பிறந்து ஒரு 3ஆவது நாள் சரியான ஜுரம். அந்த ஜுரம் என்னாச்சுன்னா அப்படியே தொடர்ந்து 5 நாள் வரைக்கும் இருந்துகிட்ருக்குது. 5ஆவது நாள் எனக்கே தெரியுது, அடுத்த நொடியில் நான் சாக போகிறேன், என் மரணத்தோட விளிம்பில் நான் நிற்கிறேன்னு நினச்சிட்ருக்கேன். என் அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறேன், அப்பா அவ்வளோதான்ப்பா, நான் செத்துருவேன்ப்பா, நான் செத்து போயிட்டேன்னா கூட நீங்கள் என் 2 பிள்ளைங்களும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் என் பிள்ளைங்கள்லாம் ஒப்படைச்சிட்டேன். எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்துருக்குறேன். என்னை சுற்றி நிறைய டாக்டர்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இருதயத்தை செக் பண்ணுற டாக்டரு, ஒரு பக்கம் மூளைக்கு சம்மந்தப்பட்ட டாக்டர், நரம்புக்கு சம்மந்தப்பட்ட டாக்டர், எலும்பு சம்மந்தப்பட்ட டாக்டர் சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு சைடு ஊசி போடுறாங்க, ஒரு சைடு ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என் கட்டு விரல்லேருந்து ஒரு சில்லுன்னு ஆகிட்டு அப்படியே மறுத்துக்கிட்டே வருது. மரக்கட்டை மாதிரி அப்படியே ஆயிடுச்சு. என் சரீரம் ஆடவே இல்லை, அப்படியே பெட்டில் கிடக்குது. பக்கத்தில் பெட்டில் நின்றுட்டு பெட்டில் கிடக்கிற என் உடம்ப நான் பக்கத்தில் நின்றுட்டு பார்த்துட்ருக்கேன். எல்லாரும் அழுதுட்ருக்காங்க, அவங்களே நான் பார்க்குறேன். அப்பா அம்மாலாம் அழுறாங்க. நான் போய் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், அம்மா ஒன்றும் இல்லை, நான் இப்போ பாருங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்லி பேசுகிறேன். அம்மாவோட கண்ணீரெல்லாம் துடைக்கிறேன், அப்பாக்கிட்டலாம் பேசுகிறேன், இங்கே பாருங்கள் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. என் சொந்தக்காரங்களாம் அந்த ஹாஸ்பிட்டல் ஒன்று திரளான ஜனங்கள் நின்றுட்டுருக்காங்க, ஊர் ஜனங்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க. நான் செத்த நியூஸ் எல்லாருக்குமே போயிடுச்சு, இந்த மாதிரி நதியா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க, அவங்களெல்லாம் போய் நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் நான் தொடுறேன், எனக்கு தெரியுது பேசுறது தொடுறதெல்லாம். என் பாட்டி பாப்பாவை தூக்கிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் வார்டில் இருக்கிற லேடிஸ் கிட்டலாம் கெஞ்சுறாங்க, அம்மா குழந்தை ரொம்ப நேரமாக அழுதுட்டுருக்கு, இந்த குழந்தைக்கு யாராச்சும் கொஞ்சம் பால் கொடுங்களேன்னு சொல்லிட்டு. நான் ஓடி போய் என் பிள்ளை என்கிட்ட கொடுங்க, நான் பால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி தூக்க முயற்சி பண்ணுறேன், என்னால் தூக்க முடியல. வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்த தேவதூதர்கள் சொல்கிறாங்க, அவ்வளோதாம்மா வாழ்நாள் ஆயுசு நாள் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு போகிறாங்க. நான் ரொம்ப தைரியமாக போகிறேன், ஏன்னா எங்கள் அப்பா பாஸ்டர், நானும் ஊழியெல்லாம் நிறைய செஞ்சுருக்கேன், அந்த தைரியத்தில் போகிறேன். போனவுடனே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெரிய புஸ்தகத்தை வச்சுட்டு தேவதூதர்கள் உட்காந்துட்ருக்காங்க. அந்த புஸ்தகத்துக்கு மேலே ஜீவ புஸ்தகம்னு சொல்லி எழுதிருக்கு. நான் போனவுடனே என் பேரை கேட்டாங்க. நான் ரொம்ப போல்டாக சொல்கிறேன், பாருங்கள் அந்த புக்கில் என் பேர் இருக்கும், என் பேர் நதியான்னு சொல்லி சொன்ன உடனே புக்கை புரட்டி பார்க்குறாங்க, அதில் என் பேர் இல்லை. எனக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்த பேர் ரேச்சல்ன்ற பேர், அந்த பேரை பாருங்கன்னு சொல்லி சொன்ன உடனே இன்னொரு அந்த பேரையும் பார்க்குறாங்க, அதில் என் பேர் இல்லை. அதுக்கப்புறம் நியாய பிரமாணம்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகத்தை எடுக்கிறாங்க, அதில் பேர் இருக்குது, பேருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டு. ஆனால் பாஸ்டரோட பொண்ணு, சண்டே சர்வீஸ்க்கு போயிடுவேன், அபிஷேகத்தில் நிரம்புவேன், வேதம் வாசிப்பேன், அந்நிய பாஷை பேசுவேன். ஆனால் பேருக்கு பக்கத்தில் அந்த லிஸ்ட்டு ரொம்ப கொடுமையாக இருக்கு. பொய், பொறாமை, எரிச்சல், கோபம், சண்டை, கெட்ட வார்த்தை பேசினது, திருடினது, மாமியார் மாமனாரை மற்றவங்க கிட்ட அவதூறாக பேசினது, தாய் தகப்பனை மரியாதை இல்லாமல் நடத்துனது, கணவனை கோபப்பட்டு சண்டை போட்டது, பிள்ளைய கோபப்பட்டு அடித்தது, பெருமை மேட்டிமை நிறைய இருந்துச்சு. சபைக்கு லேட்டாக வர காரியம், கொலையும் செஞ்சுருக்கேன்னு எழுதிருக்கா. நான் செத்துருந்த அந்த நாளில் எல்லா ஊழியக்காரங்களும் இப்படி தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்டரோட மகள், ஊழியம் செஞ்சுட்டு இருந்த மகள் பரலோகத்தில் இலைப்பாகிட்டு இருப்பான், பரலோகத்தில் தேவனை துதிச்சுட்டு இருப்பான்னு தான் சொல்லியிருப்பான். ஆனால் அந்த புஸ்தகத்தில் இருந்த லிஸ்ட்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஜனங்க கூட இப்படி தான் யோசிச்சிருப்பாங்க, பாஸ்டரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு. நான் கெஞ்ச ஆரம்பித்தேன், ஏங்க ஒரே ஒரு டைம் என்னை மன்னிச்சு, இந்த ஒரு டைம் மட்டும் விட்டுடுங்க, என்னை இனி நான் அப்படிப்பட்ட தவறு எதையுமே செய்ய மாட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்கன்ட்டு எவ்வளோ கெஞ்சுறேன். எந்த அளவுக்குலாம் என்னை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்குலாம் தாழ்த்தி வருத்தி கேட்குறேன், ஒரே ஒரு டைம் மட்டும் மன்னிச்சு என்னை விட்டுடுங்களேன்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல எனக்கு மன்னிப்பே இல்லை.
இன்னொரு விஷயத்தை உங்க முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். நாம் உயிரோட வாழற நாட்கள் வரைக்கும் மட்டும்தான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். செத்து போயிட்டா நம்ம பாவம் மன்னிக்கப்படாது. நான் கெஞ்சினேன், ஆனால் அந்த இடத்துல எனக்கு மன்னிப்பு. என்னை தூக்கிட்டு போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்தில் தள்ளதுக்கு முன்னாடி 2 கருப்பு உருவங்க என்னை இன்வைட் பண்ணாங்க. ரொம்ப சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா வரவேற்றாங்க. வாங்க, எனக்காக இந்த உலகத்துல ஊழிய செஞ்ச நீங்க இங்கதான் வரணும்னு சொல்லி சந்தோஷமா வரவேற்றாங்க. அந்த பள்ளத்துக்குள்ள நான் முழுகிட்டே இருக்கேன். நெருப்பு எரிஞ்சு மேல வந்துட்டே இருக்கு. அந்த நெருப்புக்குள்ள நான் முழுகிற நேரம்லாம் நான் கதறிக்கிட்டே இருந்தேன். முடியல, எரியுது, எனக்கு வலி தாங்க முடியலையே, வேதனை தாங்க முடியலன்னு கதறிக்கிட்டே இருந்தேன். ஏற்கனவே நெருப்புல வேகிறது ஒரு மோசமான விஷயம். உடம்பு ஃபுல்லா அப்படியே பாம்பு கொத்திக்கிட்டே இருக்குது, ஓயாம கொத்துது, புழு கடிக்குது, உடம்பு ஃபுல்லா அந்த புழுக்கள் மூடி இருக்குது, சதையை கடிச்சு சாப்பிடுது. அந்த புழுலாம் சதைக்குள்ள போய் அங்கேயுமா நின்றுட்டே இருக்கு, தேல் கொட்டிட்டே இருக்கு. மூச்சே விட முடியல அந்த இடத்துல. கெட்ட நாத்த என் மூச்சு அடைக்குது, ஸ்மெல்ல தாங்கவே முடியல. 2 மணி நேரம் நான் அந்த நரகத்துக்குள்ள கதறிக்கிட்டே தான் இருந்தேன். ஐயோ, எரிதை விட்டுடுங்களா, எனக்கு வலி தாங்க முடியல, எனக்கு வேதனையா இருக்குன்னு சொல்லி கதறிக்கிட்டே இருந்தேன். சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேதனையான இடம். 2 மணி நேரம் வேதனையே என்னால தாங்க முடியாதவங்க முன்னாடி கதறிட்டு இருக்கு. ஆனா வேதத்துல வசனம் சொல்லுது, நித்திய நித்திய நரகன்னு சொல்லிட்டு, லைஃப் லாங் நரகன். அதுக்கப்புறம் என்ன பேரு சொல்லி கூப்பிட்டாங்க. கூட்டு போயிட்டு ஏசப்பா முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. ஏசப்பா பார்க்கவே முடியல, பயங்கரமான வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாம 2 கண்ணையும் மூடிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏசப்பா சொன்னாங்க, உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சொன்ன பிறகு தான் ஏசப்பா பார்க்க முடிஞ்சது. ஏசப்பா ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவரை மாதிரி அழகு ஒருத்தர் இந்த ஊர் உலகத்தில் கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஏசப்பா. அவரோட 2 கண்கள் அப்படியே அன்பு ததும்புற கண்ணா இருக்கு. அவர் பேசுகிற வார்த்தை அப்படியே தேன் அப்படி ஸ்ப்ளெட் பண்ணா அப்படி இருக்குமா, அந்த மாதிரி இனிப்பான வார்த்தையே பேசிட்டே இருக்காங்க. அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்தது, அங்கேயே இருக்கணும் போல இருந்தது. ஒரு அழகான சூப்பரான இடமா இருந்தது. நான் அனுபவிச்ச இடத்த விட ஆப்போசிட்டாக இருக்குது இந்த இடம். ரொம்ப விட்டா நான் அங்கேயே இருந்திருப்பேன். புஷ் பண்ணி தான் அனுப்பிச்சார் ஏசப்பா போ அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே இருந்த சமயத்தில் நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன்ப்பா, நான் இந்த மாதிரி பாவங்கள்லாம் செஞ்சுருக்கேன், ஆனால் நீங்கள் கொலை செஞ்சுருக்கேன்னு எழுதிருக்கீங்களா, நான் எந்த கொலையுமே செய்யலேன்னு சொல்லி கேட்டதுக்கு, கருக்கலைப்பு செய்கிறது கொலை தானே. நான் என் பையனுக்கு இப்போ 9 வயசாகுது. அவன் பிறந்த 2 வயசில் ஜஸ்ட் 45 நாள் பாப்பாவை எடுத்துகிட்டு போய் அபார்ஷன் பண்ணிட்டேன். எந்த காரணத்தினால நான் நல்லா இருக்கணும், என்னோடய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை கருக்கலைப்பு செஞ்சுட்டேன். ஆனால் அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கொலையாக இருந்தது. அதனால் இப்படிப்பட்ட கருக்கலைப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. பரலோகத்தில் ஒரு சர்வேவும் பண்ணியிருந்தாங்க. எந்த மாதிரி சர்வேனா, எந்த பீப்புள் அதிகமாக கருக்கலைப்பு செய்கிறாங்கன்னு பார்த்தா கிறிஸ்தவங்க தான் துணிகரமாக செய்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் என் பேர் 2,50,000 இருந்தது. அதனால் இப்படிப்பட்ட கருக்கலைப்பை செய்யக்கூடாது. யாராச்சும் செய்ய போயிருந்தாலும் அவங்கள செய்யக்கூடாது சொல்லணும், செஞ்சுருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொன்னாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி கொலை செஞ்சிருந்த யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஏசப்பா மன்னிப்பு கேளுங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம கத்தி எடுத்து ஒருத்தங்களை கொத்தனா மாத்திரம் கொலை இல்லை, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நிமித்தம் யாராச்சும் நொறுக்கப்பட்டுட்டாங்க அன்றைக்கே நீங்கள் கொலை செஞ்சுட்டீங்க, உங்கள் பேர் கொலை லிஸ்ட்டில் வந்துடும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யாதீங்க. அது மாத்திரம் இல்லை, நிறைய காரியங்களை பேசினார். நான் என்னோட சைலண்ட் படி படித்த ஜனங்க யாருமே வந்து இந்த நரகத்தில் விழுந்த நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குன்னு இப்போ எல்லார்கிட்டையும் சொல்லுன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் சொன்னார், நம்ம கடவுள் ரொம்ப நல்ல கடவுள், அதனால் இந்த நரகன்றப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தெல்லாம் ஏற்படுத்தி இருக்க மாட்டாருன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த பாஸ்டர் சொன்னதுக்கு பொய். கண்டிப்பாக பரலோகமும் இருக்குது, நரகமும் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, ஏசப்பா சொன்னாங்க போய் சுகத்தோடு ஜீவனோடுன்னு சொல்லிட்டு நம்ம முதுகுலலாம் அப்படி தட்டி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி தட்டி கொடுத்து திரும்ப அனுப்பிச்சாங்க. இந்த பாலெல்லாம் செவத்தில் புஷ் பண்ணால் எப்படி எகிரி விடுமோ அந்த மாதிரி பெட்டில் கிடந்த என் உடம்பு எகிரி விழுந்துச்சு. என் உடம்ப சவக்கிடங்களை போட சொல்லி ஒரு ஓரமாக வச்சுருந்தாங்க, கால்கள்லாம் கட்டப்பட்ட நிலைமையில்.
அந்த நேரத்தில் சரியான காற்று மழை நிமித்தம் சவக்கிடங்களை போட முடியாதனால அந்த டெலிவரி வார்ட்லேயே கிடந்துச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில் கிடந்தேன். அங்கே இருக்கிற டாக்டர், நர்ஸு, ஹாஸ்பிட்டலில் இருந்த சொந்தக்காரங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இது செத்து போன சரீரத்துக்கு ஜீவன் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிற அந்த டாக்டர் வந்து அந்த காலை கட் பண்ணி காலில் இருக்க கட்டை கட் பண்ணிவிட்டு ஒரே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, பிரமிச்சு பார்க்குறாங்க, இந்த ஜீவன் எப்படி உயிர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. சவக்கிடங்களை போட வேண்டிய உயிருக்குன்னு. அது மாத்திரம் இதுக்கு நடுவில் என்னாச்சுன்னா, அப்பா பாஸ்டர், அவரோட நண்பர்கள் யாரும் பாஸ்டர்ன்றதுனால எல்லாரும் கை கொத்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. எசப்பா, நாங்கள் வணங்குற தெய்வம் நீங்கள் உண்மையான தெய்வம், நீங்கள் மரிச்சவங்கள உயிரோடு எழுப்பியிருக்கீங்க, நீங்கள் ஜீவன் உள்ள தெய்வம், என் மகளுக்கு இந்த நாளில் நீங்கள் ஜீவனை கொடுங்க. 5 நாள் குழந்தைய வச்சுட்டு நாங்கள் என்னப்பா பண்ணுவோம், என் சொந்தக்காரங்களாம் இன்னும் மனமாற்றம் அடையாமல் இருக்காங்களே, இதுக்கு தான் கிறிஸ்தவத்துக்கு போனியான்னு சொல்லிட்டு எங்களை பரிகாசம் பண்ணுவாங்க ஆண்டவரேன்னு சொல்லி அழுது ஜெபிச்சதில் தேவன் திரும்ப 2 மணி நேரம் கழிச்சு உயிரை கொடுத்தாரு. இல்லைனா இந்த நேரம்லாம் நான் நரகத்துலேருந்து கதறிக்கிட்டே இருக்கணும். ஐயோ எரியுதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கணும். நான் யோசிக்கிறேன், என் பிள்ளைங்களாம் என்னை ஃபோட்டோ ஃப்ரேமில் தான் பார்த்துருப்பாங்க. நான் உயிர் பழைச்சி வந்தது கூட நான் பெரிய விஷயமா நினைக்கல, நான் போன இடத்த நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன். மோசமான இடத்துக்கு நான் போனேன். நான் செத்து போயிட்டேன்ற சந்தோஷத்தை விட நான் போன இடம் ரொம்ப துக்கமான இடம். தயவு செஞ்சு நீங்க யாரும் அங்க போயிடாதீங்க. வாழுற நாட்கள் எல்லாம் பரிசுத்தமா வாழு. பரலோகத்துல பாவன்ற எழுத்துக்கு கூட இடம் இல்ல. நம்ம மூச்சுல பரிசுத்தம், பார்வையில பரிசுத்தம், பேச்சுல பரிசுத்தம், நடக்கையில பரிசுத்தம். வாழ கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஏசப்பா கிருபை தருவார். முயற்சி பண்ணணும். முயற்சி இல்லாம அப்படியே வாரம் என்ன மாதிரி சர்ச்சுக்கு போறது, நான் வர்றது. இப்போ அந்த ஐஸ்வர்யவான் பார்த்தீங்கன்னா சுகபோகமான வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை என் சாரியை காட்டுறதுக்காக நான் சபைக்கு போவேன். நான் போட்டு போற அழகான சுடிதாரை காட்டுறதுக்கு நான் சபைக்கு போவேன். ஆனால் தேவ பிள்ளை, இன்னைக்கு நீங்க என்ன மாதிரி வாழ்ந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. பார்த்தீங்கன்னா அந்த நரகத்தில் ஐயோ எரியுது, என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த பரலோகத்தில் புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்லி புகழ்றாங்க. இந்த நரகம் ஒரு நாற்றமான இடமா இருக்கு. இந்த பரலோகம் பயங்கர ஒரு வாசனையான சூப்பரான இடமா இருக்கு. இந்த நரகம் ரொம்ப கருப்பான இருட்டு, பயங்கர அடர்ந்த இருட்டான இடமா இருக்கு. பரலோகம் பயங்கர வெளிச்சமா இருக்கு. எதனால வெளிச்சமா இருந்துச்சுன்னா, தேவனுடைய முகத்துல, ஏசப்பாவோட முகத்துல இருக்கிற பிரகாசமே அந்த இடம் ஃபுல்லாமா பரம்பி இருந்துச்சு. ஏசப்பா ரொம்ப சீக்கிரம் வரப்போறாரு. தேவ பிள்ளையே, உன் செல்போனுக்கு நீ அதிகமா இடம் கொடுக்காது, டிவிக்கு அதிகமா இடம் கொடுக்காத, உன்னுடைய நண்பர்களுக்கு இடம் கொடுக்காத, உன் நேரத்தை தேவனுக்கு கொடு. தேவன் ஒரு நிமிஷமும் காத்துட்டு இருக்காரு. என் மகன் இன்னைக்கு வந்துடுவா, இன்னைக்கு சாயந்தரம் வந்துடுவா, என்கிட்ட நாளைக்கு வந்துடுவான்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறார். அவரை ஏமாத்திராதீங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, உங்க பக்கத்து வீட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க இங்க வந்து உட்கார முடியுதா? தேவன் உங்களை தெரிந்து கொண்டதுன்னு காரணம், அவர் இல்லாமல் உங்களால வாழ முடியாது. நீங்க பரலோகத்துக்கு வரணுன்றதுக்காக தான். அந்த அழைப்பை வீணாக்கிடாதீங்க. கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்க தயவு செஞ்சு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் சீக்கிரமா வரப்போகிறாரு. ஜீவனோடு வைத்த தேவனுக்கு நரகத்தை குறித்த ஒரு விழிப்பை உண்டு பண்ணுங்க. தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். சபை போதகருக்கும் சபை விசுவாசிகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக.